ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஸ்ரீ சுவாமி சிவானந்தா யோக சாரம். ஜீவன் முக்தன். ஜீவன் முக்தன் அல்லது விடுதலை பெற்ற ஞானி ஆசைகள், அச்சம், சுயநலம், அகங்காரம், மமகாரம், பற்றுதல், பேராசை, பகைமை ஆகியவற்றினின்று முற்றிலும் விடுபட்டவன். அவன் தூய அன்பு, கருணை, இரக்கம் நிரம்பியவன். அவன் மனதையும் இந்திரியங்களையும் அடக்கி ஆட்கொண்டவன். அவன் தன்னை தேகத்துடன் ஒன்றுபடுத்திக் கொள்வதில்லை. அவன் எப்பொழுதும் தன்னுள் தானே உரைகிறான். அவன் சந்ததமும் சந்தோஷமும் திருப்தியும் உடையவன். அவன் எண்ணத்திலோ சொல்லிலோ செயலிலோ யாருக்கும் துன்பம் விளைவிப்பதில்லை. அவன் இகழ்ச்சிகளாலோ கண்டனங்களாலோ அவமதிப்புகளாலோ விளைவிக்கப்படும் துன்பங்களாலோ பாதிக்கப்படுவதில்லை. அவன் இகழ்ச்சி புகழ்ச்சியிலும் மரியாதை அவமரியாதையிலும் இன்ப துன்பத்திலும் சமநிலையான மனதை வகிக்கிறான். அவன் உலகத்தில் இருப்பினும் உலகத்துடன் ஒட்டுவதில்லை. அவன் இன்பம் நுகர்பவன் என்ற எண்ணமற்றவன். இந்நிலை வர்ணிக்க முடியாதது. அவன் பிரம்மமேயாம். அவன் ஆத்ம சக்தி நிறைந்த சக்தி நிலையம். அவன் முன் உட்காரு, உன் சந்தேகங்கள் தாமாகவே விளக்கமுறும். அவனுடைய முன்னிலையில் உனக்கு ஒரு விசித்திரமான ஆனந்த துடிப்பும் சாந்தியும் உண்டாகும். அவன் பேசாமலேயே மௌன பாஷை மூலம் சாதகர்களுக்கு உபதேசிக்க இயலும். அவன் தனக்கு இஷ்டமான இடத்தில் உறங்கி எதையும் யார் கையில் இருந்தும் உண்பான். அவன் விதி விலக்குகளுக்கு அப்பாற்பட்டவனாயினும் தர்ம சாஸ்திர விதிகளை கடக்க மாட்டான். அவன் நன்மை தீமை புண்ணிய பாவங்களுக்கு மேற்பட்டவன். அவன் யாரிடமும் குற்றம் காண்பதில்லை. அதிகமாக துன்பப்பட்டால் கூட அவன் ஒருபோதும் சினம் கொள்வதில்லை. அவன் எப்போதும் மிருதுவாயும் சாதுவாயும் இருக்கிறான். அவன் எப்போதும் இனிமையாய் பேசுகிறான். அவன் ஒருபோதும் கடும் சொற்களை பிரயோகிப்பதில்லை. அவனுக்கு எண்ணத்திலோ சொல்லிலோ செயலிலோ இவ்வுலகில் எந்த பிராணியிடமும் வெறுப்போ பகையோ கிடையாது. அவனை துன்புறுத்துபவர்களுக்கு கூட ஆசி கூறுவான். அவன் சில சொற்களையே பேசினாலும் அவை கேட்பவர்கள் மனதில் மிக அழகாக பதிகின்றன. அவை அவனுடைய செய்தியை செவியுறுவோர் அனைவருக்கும் புத்துயிரையும் மகிழ்ச்சியையும் ஊட்டுகின்றான். முக்தி பெற்ற ஞானி துறவிகளின் தோன்றல் அஞ்ஞானமாகிய பகையை வெற்றி கொண்டவன். அவன் உண்மை பேரின்பத்தின் இரகசியத்தை உணர்ந்தவன். அவன் அழிவற்ற பிரம்ம நிலையை அடைந்துள்ளான். அவன் சந்ததமும் தன் சொந்த சச்சித் ஆனந்த சொரூபத்தில் லயித்திருக்கிறான். அவன் 3 சரீரங்களினின்றும் பஞ்சகோஷங்களிலிருந்தும் தான் வேறுபட்டவன் என்றும் தான் 3 நிலைகளுக்கும் சாட்சி என்றும் உணர்ந்திருக்கிறான். அவன் நான், நீ, அவன் என்ற வேற்றுமைகளினின்று விடுபட்டவன். ஜீவன் முக்தன். தெய்வீக உணர்ச்சியால் உந்தப்பட்டு அழிவற்ற அமுதத்தை அருந்தி போதை அடைந்து எல்லையற்ற ஆத்மாவால் நிரம்பப்பட்டு சம தர்சனமும் சமநிலையான மனதும் கைவர பெற்றவனாய் தன்னை அல்லது ஆத்மாவை எங்கெங்கும் காண்பவனாய் யாவரையும் தூய அன்பினால் அணைத்து கொள்கிறான். அத்தகைய விழிப்படைந்த மகாத்மாக்கள் போற்றி. அவர்களுடைய ஆசிகள் எப்போதும் உங்கள் அனைவர் மீதும் பொழிவனவாக. தர்ம சாஸ்திரங்களிலிருந்து உரையாடல்கள். ராம வசிஷ்ட சம்வாதம். யோக வாசிஷ்டம். ஸ்ரீராமன். போற்றுதற்குரிய குருவே, பாசம் என்பது யாது? பாசமின்மை என்பது யாது? ஒருவனை பந்தத்தில் வைக்கும் பாசம் எது? முக்திக்கு வழிகாட்டும் பாசமின்மை எது? நான் எவ்வாறு இந்த பந்தத்தை அழிக்க முடியும்? இவ்விஷயங்களை எனக்கு விளக்கி கூறுவீர்களாக என்று கேட்டுக்கொண்டார். வசிஷ்டர் மறுமொழி: இந்த தேகம் நிலையானது என்று நம்பினவனாய், தேகத்துக்கும் அதனுள் நாயகனாம் அமர்ந்து ஆட்சி புரியும் நித்தியமான அந்தர்யாமிக்கும் வேற்றுமை காணாதவனாய், எப்போதும் தேகத்தை பற்றியே சிந்திப்பவனாய் உள்ளவனே, பாசத்துக்கு அடிமையாய் பாசத்தால் பிணைக்கப்படுபவன், எல்லாம் பிரம்மம் அல்லது ஆத்மாவே என்ற நம்பிக்கையும் இப்பிரபஞ்சத்தில் விரும்பவோ வெறுக்கவோ ஏதுமில்லை என்ற எண்ணமுமே பாசமின்மை. இந்த பாசமின்மை
மோட்சம் அல்லது இறுதியான கைவழியத்துக்கு இட்டு செல்லும் ஜீவன் முக்தர்கள், பாசமின்மையை பெற்றவர்கள். பாசமின்மை உண்டாகும் போது மனது உலக இன்பங்களை துறந்து விடுகிறது. அகங்காரம் மறைந்து எப்பொருளில் உள்ள பற்றுதலும் அழிந்து விடுகிறது. பாசமற்ற நிலை மோட்சத்துக்கு வழிகாட்டுகிறது. பாசமின்மையாகிய நிலை கைவந்தவர்கள் கர்ம பலனை துறந்து விடுகிறார்கள். அவர்கள் கர்மத்தையோ அகர்மத்தையோ தேடுவதில்லை. பாசம் ஒருவனை மறுபிறப்புகளில் பிணைக்கிறது. இந்த பாசம் பந்தப்படுத்துவது, அபந்திய பந்தப்படுத்தாதது ஆக 2 வகையானது. முன்னையது அஞ்ஞானிகளுக்குரியது, பின்னையது ஆத்ம ஞானம் அடைந்தவர்களுக்கு ஆபரணமாக விளங்குவது. பந்திய பாசம் பொருள்களில் பற்றுதல் மூலம் மறு ஜென்மங்களை உண்டு பண்ணுகிறது. அபந்திய பாசம் விவேகத்தையும் ஆத்ம ஞானத்தையும் உண்டு பண்ணுகிறது. அபந்திய பாசத்தின் மூலம் பல்வேறு பணிகளாற்றி விஷ்ணு பகவானும் சித்தர் கூட்டங்களும் இப்பூமியை பாதுகாக்கிறார்கள். உலக நலத்துக்காக நானாவித கர்மங்களை செய்த போதிலும் ஜீவன் முக்தன் கர்மங்களில் பற்றில்லாதவன். அவன் பொருள்களோடு கூட்டுறவு கொண்ட போதிலும் முற்றிலும் உதாசீனனாக இருக்கிறான். அவனுக்கு பொருள்களில் பாசம் இல்லை. அவன் மனது சந்ததமும் பரமாத்மாவிடமே லயித்திருக்கிறது. அவன் உலகத்தை உண்மையற்றது என்று கருதுகிறான். அவன் இனி வரப்போவதை எதிர்பார்த்திருப்பதும் இல்லை. தற்போதுள்ள உடைமைகளை நம்பியிருப்பதும் இல்லை. அவன் பழைய ஞாபகங்களில் இன்புற்று இருப்பதும் இல்லை. தூங்கும்போது அவன் தன் உத்தம ஜோதியின் தரிசனத்தில் விழித்திருக்கிறான். விழித்திருக்கும் போது நிர்விகல்ப சமாதியின் தூங்காத தூக்கத்தில் மூழ்கி இருக்கிறான். அவன் செயலாற்றினாலும் ஒன்றும் செய்யாதவனைப் போல இருக்கிறான். தன்னை கர்த்தா என்றும் நம்பும் தவறுதலின்றி அவன் சகல செயல்களையும் செய்கிறான். அவன் எதிலும் இன்புறுவதுமில்லை, துன்புறுவதுமில்லை. அவன் சிறுவர்களிடையில் சிறுவனாகவும் வயதானவர்களிடம் வயதானவனாயும் நடந்து கொள்கிறான். அவன் இளைஞர் சங்கத்தில் இளைஞனாகவும் அறிஞர் கூட்டத்தில் தெளிந்த அறிவுடையவனாயும் விளங்குகிறான். அவன் மற்றவர் இன்பத்தில் இன்புறுகிறான். துன்பத்தில் ஆழ்ந்தவர்களிடம் கருணை காட்டுகிறான். ஏ ராமா, உன் ராஜ்யத்தை ஆளும் போது இப்படிப்பட்ட முறையில் நடந்து கொள். மெய்ப்பொருள் உன் பார்வையை விட்டு ஒருபோதும் விலகாது. தேவ யக்ஷ சம்வாதம் கேனோப நிஷத். அசுரர்களுடன் போர் செய்ததில் தேவர்கள் வெற்றியடைந்தார்கள். தேவர்கள் தாங்கள் ஜெயித்தது தங்கள் சொந்த பலத்தாலும் சக்தியாலுமே என்று எண்ணினவர்களாய் தெய்வீக உதவிதான் தங்களுக்கு வெற்றியை அளித்தது என்பதை மறந்தே போனார்கள். பிரம்மதேவன் அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க விரும்பினார். அவர்கள் தற்பெருமையால் தலை தூக்கி நிற்பதை அறிந்து அவர்கள் முன் அடிமுடி காணாத யக்ஷ வடிவத்தில் பெரிய உருவம் தோன்றினார். அவர்கள் அவரை அறியவில்லை. அவர்கள் அக்னியிடம், ஓ ஜாத்தவேதா, இந்த பெரிய உருவம் என்னவென்று கண்டு வா என்றார்கள். அக்னி அப்படியே என்று கூறி பிரம்மாவிடம் ஓடினான். பிரம்மா, நீ யார் என்று கேட்க அவன், நான் தான் அக்னி, நான் தான் ஜாதவேதன் என்று பதிலிருத்தான். பிரம்மா அக்னியை, உனக்கு என்ன சக்தி உண்டு என்று கேட்டார். அக்னி, நான் புவியில் உள்ள அனைத்தையும் எரிக்க வல்லேன் என்றான். பிரம்மா ஒரு புல்லை அக்னி முன் வைத்து அதை எரிக்க சொன்னார். அக்னி அதனிடம் தன் சக்தி அனைத்தையும் பயன்படுத்தியும் அதை எரிக்க முடியவில்லை. அடுத்தபடி வாயு வந்தான். பிரம்மா வாயுவை, உன் சக்தி யாது என்று வினவ, வாயு, நான் பிரபஞ்சம் முழுவதையும் அதில் உள்ளவற்றையும் அடித்து கொண்டு போவேன் என்றான். பிரம்மா ஒரு புல்லை வாயு முன் வைத்து இதை அடித்து கொண்டு போ என்றார். வாயு அதை அணுகி தன் சக்தி அனைத்தையும் உபயோகித்தும் அதை ஒரு அங்குலம் கூட அசைக்க முடியவில்லை. கடைசியில் தேவர்களின் தலைவனான இந்திரனை வந்தான். ஆனால் அவன் அவ்விடத்தை அடைந்த போது யக்ஷன் மறைந்து விட்டான். இந்திரன் செய்வது இன்னதென்று தெரியாமல் திகைத்தான். அவ்வாறு அவன் அங்கே திகைத்து வெட்கமுற்று நிற்கும்போது உமா, ஹைமவதி, ஹிமாவானின் புதல்வியும் சிவபெருமானின் தேவியும் அவன் முன் தோன்றி யக்ஷனின் உண்மை சொரூபத்தை அவனுக்கு விளக்கினாள். அப்போதுதான் இந்திரனுக்கு அந்த உருவம் பிரம்மம் என்பது தெரிந்தது. அவன் உலக மாதாவான உமாவின் அருள் பெற்றதால் தேவர்களில் சிறந்தவன் ஆனான். அகங்காரத்தினால் நீயே எதையும் செய்வதாக எண்ணி அதனால் பந்தம் அடைகிறாய். நீ உன்னை கடவுளின் கைக்கருவியாக கருது. கடவுள் உன் கைகளால் கர்மம் செய்கிறார், உன் கண்களால் பார்க்கிறார், உன் காதுகளால் கேட்கிறார், உன் மூக்கினால் முகர்கிறார். இவ்வாறு நீ உணர்ந்தால் அகங்காரத்தினின்றும் கர்ம பந்தத்தினின்றும் விடுபடுவாய். நீ அமைதியை அடைந்து கடவுளுடன் ஒன்றாவாய். இதுவே கர்மயோக பக்தி யோகங்களின்
ரகசியம். யாக்ஞவல்கிய மைத்ரேயி சம்வாதம். பேரறிஞரும் ஞானியுமான யாக்ஞவல்கியர் கூறுவார், மைத்ரேயி, நான் இப்போது இந்த வீட்டை விட்டு கானகம் சென்று சந்நியாச ஆசிரமத்தில் பிரவேசிக்கப் போகிறேன். ஆகவே நான் என் சொந்த சொத்தை உனக்கும் காத்யாயனிக்கும் பிரித்து கொடுக்கிறேன் என்றார் மைத்ரேயி. நான் வழிபடும் நாதா, இந்த உலகம் முழுவதும் அதன் செல்வம் அனைத்தும் எனக்கு சொந்தமானால் நான் அமரத்துவத்தை அடைந்து விடுவேனா? கூறுங்கள் என்றாள். யாக்ஞவல்கியர், அன்று பணக்காரர்களின் வாழ்க்கை போல் உன் வாழ்க்கையும் இருக்கும். ஆனால் பணத்தினால் அழிவற்ற பதம் அடைய முடியாது என்றார் மைத்ரேயி. நான் அமரத்துவத்தை அடைவது முடியாவிட்டால் பணத்தினால் எனக்கு என்ன பயன்? நாதா, தாங்கள் அறிந்துள்ள அமரத்துவம் அடையக்கூடிய மார்க்கத்தை எனக்கு உரையுங்கள். யாக்ஞவல்கியர், அன்புக்குரிய மைத்ரேயி, இங்கு வந்து உட்கார, நான் கூறுகிறேன். நான் கூறுவதை நன்கு உணர்ந்து கொள். யாக்ஞவல்கியர், உண்மையில் கணவனின் பொருட்டு கணவன் பிரியமானவன் அல்ல, தன் பொருட்டே பிரியமானவன். மனைவியின் பொருட்டே மனைவி பிரியமானவள் அல்ல, தன் பொருட்டே மனைவி பிரியமானவளாகிறாள். புதல்வனுக்காகவே புதல்வன் பிரியமானவன் அல்ல, தன் பொருட்டே புதல்வன் பிரியமானவன். உண்மையில் இந்த அழிவற்ற எங்கும் வியாபித்த ஆத்மா அல்லது பிரம்மத்தையே கண்டு கேட்டு சிந்தித்து தியானிக்க வேண்டும். ஏ மைத்ரேயி, ஆத்மாவா அரே திருஷ்வயா ஸ்ரோதவ்ய மந்தவ்ய நிதித்யாசிதவ்ய. ஏ மைத்ரேயி, துவந்தம் இருக்கும்போது ஒருவன் இன்னொருவனை பார்க்கிறான், ஒருவன் இன்னொன்றை முகர்கிறான், ஒருவன் இன்னொன்றை சுவைக்கிறான், ஒருவன் இன்னொருவனை வணங்குகிறான், ஒருவன் இன்னொருவருடன் பேசுகிறான், ஒருவன் இன்னொருவனை தொடுகிறான், அறிகிறான். ஆனால் இது அனைத்தும் தானே அல்லது ஆத்மாவே ஆனால் அவரன் ஒருவன் இன்னொருவனை பார்க்கவோ முகரவோ தொடவோ அறியவோ எப்படி முடியும்? எவனால் இது அனைத்தும் அறியப்படுகிறதோ அவனை எவ்வாறு அறிவது? அந்த ஆத்மாவை இல்லை இல்லை நேத்தி நேத்தி என்றுதான் விவரிக்க முடியும். ஆத்மா அல்லது பரம்பொருள் அழிவற்றது, அது சுதந்திரம் உள்ளது, பற்றுதலற்றது, அது நோய் அல்லது நாசத்துக்கு ஆட்பட்டதல்ல. அறிபவனையே அறிவது எவ்வாறு? ஏ மைத்ரேயி, இவ்வாறு உனக்கு போதிக்கப்பட்டது. இவ்வாறு கூறினதும் யாக்ஞவல்கியர் கானகம் சென்றார். தொடரும். ஓம்.